நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள ஒண்டிக்கடை கிராமத்தை சேர்ந்த OS முருகன் என்ற இளைஞர்தான் காவல்துறையினரின் தொல்லையால் உயிரை மாய்த்துக் கொண்டவர். ஆட்டோ டிரைவரான OS முருகனும் மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரியாவும் ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். ஒன்றாக பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்த இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரியாவின் பெற்றோர் அவரை வேறொரு மாப்பிள்ளைக்கு மணமுடித்து வைத்துள்ளனர். முருகன் உடனான காதலை மறக்க முடியாமல் தவித்த பிரியா அண்மையில் தனது கணவரிடம் இருந்து பிரிந்து OS முருகனின் வீட்டிற்கு வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியுள்ளார். ஆனால் பிரியா வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டதால் அவரை ஏற்க முருகன் மறுத்துள்ளார். வாழப்பாடி காவல் நிலையத்திற்கு சென்ற பிரியா முருகன் தன்னை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி பலாத்காரம் செய்துவிட்டதாக புகார் அளித்துள்ளார். முருகனை அழைத்து விசாரித்த வாழப்பாடி காவல்துறையினர் பிரியாவை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் பலாத்கார வழக்கு போடுவோம் என மிரட்டி அடித்து உதைத்ததாகவும் இதனால் பயந்து போய் திருமணம் செய்வதாக போலீசாரிடம் எழுதி கொடுத்துவிட்டு வீடு திரும்பிய முருகன் வீட்டிலிருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டா, அதுக்கு பிற்பாடு என் பையனை வசிக்க விட்டா. என் பையன் கல்யாணம் பண்ண ஒத்துக்க மாட்டேன்ட்டான். அதனால் நீ பண்ணிங்கன்னா நான் சத்துப்படுன்னு சொல்லி இப்போ போலீஸுக்கான பையனை பிடிச்சி அடித்து இன்றைக்கி என் பிள்ளை அனாதையாக போயிடுச்சு. என் பிள்ளைக்கு சாவு எனக்கு நீதி கிடைக்கணும். அவள் முன்ன அவளை எல்லாத்தையும் உள்ளே தள்ளணும். என் வீட்டுக்கு விளக்கே அமைச்சு விட்டாங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கு நியாயம் கிடைக்கணும். உயிருக்கு போராடிய முருகனை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி முருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஏதும் பெறாமல் கணவனை விட்டு பிரிந்து வந்த பிரியா கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் முருகனை அடித்து உதைத்து கட்டாய திருமணம் செய்து வைக்க முயன்றதால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் அவரது சடலத்தை வாங்க மறுத்தனர். அவ பண்ண டார்ச்சர் தாங்க முடியாத அந்த பையன் மருந்து குடிச்சிட்டான். ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அவனே ஒரே ஒரு பையன். அப்படியே அவன வீட்டில் பூந்துக்கிட்டு வெளியவே போக மாட்டேன்ட்டாங்க. நான் மயிரை பிடிச்சி கூட எடுத்து விட்டேன், போகவே மாட்டேன்ட்டான். போலீஸ்காரங்கெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என் பையனை அடித்து அவன் வழி பொறுக்க முடியாத நம்மளால் அவள் பண்ண டார்ச்சர் தாங்க முடியாதையும் போலீஸார் அடிச்சடியிலையும் பயந்துக்கிட்டு பையன் மருந்து குடிச்சிட்டான். மருந்து குடிச்சிட்டு நாங்கள் சேலம்லாம் போய் பையன் வருவான்னு பார்த்தேன். அப்பவும் அந்த பையனை விட்டு நவர கிடையாதுங்க. முருகனின் சாவுக்கு காரணமான காதலி பிரியா மற்றும் வாழப்பாடி காவல் நிலைய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை சடலத்தை வாங்க போவதில்லை என்று தெரிவித்து போராட்டத்தில் குதித்ததால் மருத்துவமனையிலும் முருகனின் சொந்த ஊரிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரு உள்ளங்களுக்கிடையே காதல் வரும்போது எப்படி யாரும் தடை போட முடியாதோ அதுபோலத்தான் சேர மறுக்கும் இரண்டு உள்ளங்களையும் கட்டாயப்படுத்தி சேர்த்து வைக்க முயன்றால் அது விபரீதத்தில் முடியும் என்பதற்கு சான்றாக நடந்து இருக்கிறது இந்த சோக சம்பவம். பாலிமர் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் கௌரி சங்கர், வினோத் மற்றும் வேல்ராஜ்.